ருத்ரவரம் அப்படிங்கிற கிராமத்துல சுப்பையா அப்படிங்கிற பணக்காரர் இருந்தாரு. அவருக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனா எப்பவுமே அவருடைய பொண்ணு லீலாவதி கல்யாணத்தை பத்தி தான் கவலைப்படுவாரு. லீலாவதி அழகான பொண்ணு மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலி, ரொம்ப சுறுசுறுப்பான பொண்ணு. எத்தனை மாப்பிளைய கொண்டு வந்தாலும் அவ பிடிக்கலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. அம்மாடி லீலா, காஞ்சிபுரத்துல இருந்து வந்த அந்த வியாபாரியோட சம்பந்தத்தை வேண்டான்னு சொன்னியா? ஆமாப்பா சொன்ன. ஏமா, அந்த பையனுக்கு என்ன குறை? 7 தலைமுறைக்கு உக்காந்து சாப்பிட்டாலும் கரையாத சொத்து இருக்கு. பார்க்க ராஜகுமார மாதிரி இருப்பான். அவன் என்கிட்ட பேசின 10 நிமிஷத்துல 3 தடவை புகையிலைய போட்டுட்டு துப்புனாப்பா. அது மட்டும் இல்ல, பொம்பளைங்களுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு கேட்டான். ஏதோ பேச்சு வாக்கில் அப்படி சொல்லியிருப்பான். அதுக்காக வர்ற எல்லா சம்பந்தத்தையும் வேண்டான்னு சொன்னா உன்னோட கல்யாணத்தை எப்படி பண்ணி வைப்பேன்? அப்பா, ஊருக்காக எவனோ ஒருத்தனைய தலையில கட்டி வைக்கலான்னு நீங்க பாக்குறீங்களா? என் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்லையா? சரி, உனக்கு எப்படிப்பட்டவாமா வேணும்? இந்திரனா சந்திரனா? எனக்கு இந்திரனும் வேண்டாம், சந்திரனும் வேண்டாம். என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துற ஒரு பையன் போதும்பா. அப்படிப்பட்டவனை நான் எங்கம்மா போய் தேடுவேன்? சரிங்கப்பா, உங்க கவலையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இனி எனக்கு நீங்க மாப்பிள்ளையெல்லாம் தேட வேண்டாம். அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பண்ணிப்பேன்பா, ஆனா ஒரு நிபந்தனை. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான் கேக்குற 5 கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கணும். 5 கேள்வியா? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நான் கேக்குற 5 கேள்விக்கு யாரு சரியா பதில் கொடுக்கறாங்களோ அவங்க ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுதான் நான் கடைசியா சொல்றது. நீ ஒன்னு நினைச்சா அப்படிதான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் யாருன்னா ஒத்துப்பாங்களா? புத்திசாலி ஒத்துப்பாப்பா. கோவக்கார இது அவமானமா நினைப்பான். எனக்கு தேவையும் ஒரு புத்திசாலி தானே. லீலாவதியோட 5 கேள்விகளை பத்தின விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு. ஊரோட பஞ்சாயத்துல ஊஜனங்க எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியாடா ராமோ, நம்ம சுப்பையாவோட பொண்ணு லீலாவதி இல்ல, அவ ஏதோ மகாராணி மாதிரி 5 கேள்வி கேட்பாளாம். ஆமா, அவ திமிரு பிடிச்ச குணத்துக்கு நல்லா மாட்டிக்க போறா. கட்டிக்க எவனும் வர போறது இல்ல. ஏங்க அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு, புத்திசாலிய கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது என்ன தப்பு? ஓஹோ, வந்துட்டியா சங்கரு? அந்த 5 கேள்விக்கும் பதில் சொல்ல போற புத்திசாலி நீதான் போல இருக்க. உன்கிட்ட 2 ஏக்கர் நிலத்தை விட்டா என்ன இருக்கு? கேள்விக்கு பதில் சொல்றதுக்கும் சொத்துக்கும் என்ன சம்பந்தமாமா? அறிவிருந்தா போதாதா? முதல்ல அந்த ஜமீன்தார் புள்ள ரகு வர போறானாமா. அவன் முன்னாடி இந்த லீலாவதியோட கேள்வி நிக்காது. சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில பக்கத்து ஊரு ஜமீன்தார் புள்ளையான ரகு அவங்க அப்பா கூட அந்த ஊர்ல வந்து இறங்கினா. வீடு முழுக்க ஒரே பரிசா கொண்டு வந்து வச்சான். எப்படி இருக்கீங்க சுப்பையா? இந்த பரிசெல்லாம் பத்தலன்னா சொல்லுங்க, எங்க கோட்டையில இருந்து இன்னும் கொண்டு வர சொல்றேன். ஐயோ, உங்க வருகையே எனக்கு பெரிய பரிசு தாங்க. இன்னும் பரிசெல்லாம் எதுக்கு? எங்க தகுதிக்கு ஏத்தாப்புல நாங்க நடந்துக்கணும்ல. சரி, உங்க பொண்ணை வர சொல்லுங்க. அந்த 5 கேள்விய கேட்க சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். லீலாவதி அங்க வந்தா. ரகுவோட திமிர பார்த்து அவ மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருந்தா. வணக்கம், என்னுடைய நிபந்தனையை கேட்டு அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு வந்ததுக்கு சந்தோஷம். சரி, சீக்கிரமா கேள்வியை கேளு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னோட முதல் கேள்வி, இந்த உலகத்திலேயே அதிகமான ஆழம் கொண்டது எது? அட, இது என்ன கேள்வி? எவ்வளவு சுலபமான கேள்வி. கடல் தான். பெரிய கடல் தான் ஆழமானது. உடனே சொல்லு, உன்னை வேணும்னா அங்க கூட்டிக்கிட்டு போறேன். இல்ல, கடலுக்கும் கூட ஒரு எல்லை இருக்கு, அத அளக்க முடியும். சரி, அப்படின்னா தங்க சுரங்கமா? அது இதை விட ஆழமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். வேணும்னா அங்கிருந்து தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்கறேன். அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. நான் சொன்னது அதை இல்ல. அப்படின்னா நீயே சொல்லு. உலகத்திலேயே அதிகமா ஆழமானது மனுஷங்களுடைய மனசுதான். அந்த ஆழத்தை யாராலையும் அளக்க முடியாது. அதுக்குள்ள எவ்வளவு ஆசை, பேராசை, காதல், பாசம் எல்லாம் இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அட, என்ன இது? இப்படி கூடமா கேள்வி கேட்பாங்க? நான் ஒரு வியாபாரி, எனக்கேத்த மாதிரி தானே கேள்வி கேட்கணும். என்ன இது? உங்க பொண்ணு என்ன அவமானப்படுத்துறா? வாடா ரகு, நம்ம தகுதிக்கேத்த சம்பந்தத்தை போய் நாம பாப்போம். ரகுவும் அவனுடைய அப்பாவும் கோவத்தோட அங்கிருந்து கிளம்பிட்டாங்க.
சுப்பையா தலை மேல கை வச்சுட்டு உக்காந்துட்டாரு. என்னம்மா இது, வந்த சம்பந்தத்தை இப்படி கெடுத்துட்டியே. இவ்வளோ பெரிய ஜமீன்தார் சம்பந்தத்தை விட வேற என்ன வேணும்? நான் ஒரு ஜமீன்தாரனை அனுப்பலப்பா, ஒரு முட்டாள தான் அனுப்பிட்டேன். சுரங்கத்துக்கும் மனுஷங்க மனசுக்கும் வித்தியாசம் தெரியாதவன் எல்லாம் என் புருஷனா? கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா பக்கத்து ஊர்ல நிறைய சாஸ்திரங்களை எல்லாத்தையுமே படிச்ச ஒரு பண்டிதர் லீலாவதியோட கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக வந்தாரு. ஐயா வணக்கம். நான் பக்கத்து ஊரு கோவில்ல புரோகிதனா இருக்கேன். சாஸ்திரம் புராண கதைகள்னு எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். உங்க பொண்ணோட கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இருக்கு. வாங்க வாங்க, வந்து உள்ள உக்காருங்க. அம்மாடி. லீலாவதி வந்து உக்காந்தா. அந்த புரோகிதனுடைய திமிர் அவளுக்கு பிடிக்கலனாலும் அவ மரியாதையா உக்காந்தா. ஐயா, என்னோட முதல் கேள்வியை நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். இப்போ ரெண்டாவது கேள்வியை கேட்கலாமா? சரிம்மா, சீக்கிரம் கேளு, எனக்கு நேரம் இல்ல. என்னோட ரெண்டாவது கேள்வி, காலை இல்லாம ஓடுமே, அது எது? இது எவ்வளவு சுலபமான கேள்வி. பாம்பு தான். பாம்புக்கு கால் இல்ல, ஆனா அதால ஓட முடியும். இதுவே சாஸ்திரப்படி சொல்லணும்னா காலத்துக்கு கால் இல்ல, ஆனாலும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பாம்பு அத உடம்பு வச்சு ஊர்ந்து போகுது, அதனால என் கேள்விக்கு பதில் அது இல்ல. காலங்கிறது கண்ணுக்கு தெரியாதது. என் கேள்விக்கான பதில் தண்ணி. ஆத்துல தண்ணி ஓடும், அருவியிலையும் ஓடும், ஆனா அந்த தண்ணிக்கு கால் இல்லையே. சரி, இப்போ என்னுடைய மூணாவது கேள்வி, உலகத்திலேயே ரொம்ப கூரா இருக்கிற ஆயுதம் எது? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாதா? சாஸ்திரப்படி பார்த்தா சுதர்சன சக்கரம், அப்படி இல்லனா பிரம்மாஸ்திரம், அப்படி இல்லனா கூரான வைரத்தால செய்யப்பட்ட மகாராஜாவோட வாள். இல்ல, கத்தி கூரா இருந்தாலும் அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு திறமையான ஆள் வேணும். என்னோட கேள்விக்கான பதில் அது இல்ல, அதுக்கான பதில் பேச்சு. பேச்சா? ஆமா, வாளால பட்ட காயம் கூட ஒரு நேரத்துல மறைஞ்சிடும். ஆனா ஒருத்தங்க பேசினதுனால மனசுல காயப்பட்டுச்சுன்னா அது எப்பவுமே ஆறாத ஒரு ரணமா இருக்கும். அதனாலதான் கூறானது பேச்சுதான். இல்ல, இதெல்லாம் கேள்விக்கான பதில் இல்ல. இதெல்லாம் உன்னுடைய கற்பனை. கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலான்னு வந்தா சாஸ்திரங்களை படிச்ச என்னையே அவமானப்படுத்துறியா? நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லி அந்த புரோகிதரும் கூட அங்கிருந்து போயிட்டாரு. பாவம் சுப்பையாவுக்கு மனசு சுத்தமா சரியில்லை. ஐயோ அம்மாடி, லீலா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? வந்த சொத்தையும் அனுப்பிட்ட, படிப்பையும் துரத்திட்ட. இப்ப யாரம்மா கல்யாணம் பண்ணுவ? இப்ப இந்த ஊர்ல சங்கரை தவிர வேற யாரும் இல்ல, அவனையும் வர சொல்லவா? அப்பா, சொத்து இருக்கிறவங்க கிட்ட திமிரு இருக்கு, படிப்பு இருக்கிறவங்க கிட்ட கர்வம் இருக்கு. எனக்கு இதெல்லாம் தேவையில்லப்பா. இவங்களை விட திறமசாலி தான் எனக்கு தேவை. அன்னைக்கு சாயந்தர நேரம் சங்கர் சுப்பையாவோட வீட்டுக்கு வெளியில வந்து நின்னுக்கிட்டு இருந்தான். அவன் கையில அவன் தோட்டத்துல விளைஞ்ச இனிப்பான மாம்பழம் இருந்துச்சு. என்ன சங்கர், இங்க வந்திருக்க? என் பொண்ணு கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல வந்தியா? தோட்டத்துல உனக்கு வேற எதுவும் வேலை இல்ல? ஐயா வணக்கங்க. நான் உங்க பொண்ணு கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல வரல. அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுவேன், இல்லனா இங்க இருந்து போயிடுவேன். லீலாவதி உள்ள இருந்து சங்கரோட பேச்சு கேட்டு உடனே வெளியில வந்தா. அப்பா, அவரை கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. சங்கர் உள்ள வந்து உக்காந்தா. எந்த ஆடம்பரமும் இல்லாம கண்ணுல நேர்மையோட உக்காந்துக்கிட்டு இருக்கிற சங்கரை லீலாவதி கவனிச்சா. சங்கர், வாங்க வந்து உக்காருங்க. நான் கேட்ட போது 3 கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் இல்லையா? தெரியுங்க. மனசு, தண்ணி, பேச்சு, இதுதான் உங்க பதில்கள். உண்மையிலேயே இது ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட கேள்வியையும் பதிலையும் பாராட்டின முதல் ஆள் நீங்க தான். சரி, இதுதான் 4வது கேள்வி. இந்த உலகத்திலேயே மிக இனிப்பான ஒண்ணு நம்மளால வாங்க முடியாது, அது எது? சங்கர் அதை கேட்டு ஒரு நொடி கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தான். அப்போ அவன் கையில இருக்கிற அந்த மாம்பழத்தை கவனிச்சான். தேனை வாங்க முடியும், சர்க்கரைய வாங்க முடியும், கரும்பையும் வாங்க முடியும். அப்படின்னா உங்க பதில்? எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத இனிப்பு தூக்கம். அந்த தூக்கத்தை எப்பேற்பட்ட ஜமீன்தாரனாலையும் பணம் கொடுத்து வாங்க முடியாது, எப்பேற்பட்ட புத்திசாலியாலையும் அதை சம்பாதிச்சிட முடியாது. நாள் பூரா கஷ்டப்பட்டு நேர்மையா உழைச்சவனால மட்டும்தான்
எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா தூங்க முடியும். அந்த பதிலை கேட்டு லீலாவதிக்கு ஒண்ணுமே புரியல. சுப்பையாவும் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாரு. சங்கர், இது அருமையான பதில். நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மையான பதில். ஆமா ஆமா, இந்த பதில நான் கூட எதிர்பார்க்கல. இப்போ மிச்சம் இருக்கிறது கடைசி கேள்வி மட்டும்தான். இந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில் கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்க மனைவி. என்னோட 5வது கேள்வி, கடைசி கேள்வி. ஒரு பொண்ணுக்கு உண்மையிலேயே எது தேவை? அந்த கேள்வியை கேட்ட உடனே சுப்பையா, ஐயோ இது என்னடா கேள்வின்னு சொல்லி தலையில கை வச்சுக்கிட்டாரு. இந்த கேள்விக்கு உண்மையே பதில் இல்ல அப்படின்னு அவரு நினைச்சாரு. இங்க பாருங்க, இது பொதுவான கேள்வியா இல்ல உங்க சம்பந்தப்பட்ட கேள்வியா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களை பார்க்க முதல்ல ஜமீன்தார் வந்தாரு, பணம் கொடுக்கறேன்னு சொன்னாரு. நீங்க வேண்டான்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் பண்டிதர் வந்தாரு, சாஸ்திரத்தை சொல்லி தரேன்னு சொன்னாரு. வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஆமா. எதுக்குன்னா அவங்க உங்களை ஜெயிக்கிறதுக்காக வந்தாங்க, உங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக யாரும் வரல. ஒரு பொண்ணுக்கு தேவையானது பணமோ நகையோ இல்ல, அந்த பொண்ணுக்கு தேவை கௌரவம். கௌரவமா? ஆமா, உங்க மேல கௌரவம் இருந்தாதான் உங்க பேச்ச காது கொடுத்து யாரா இருந்தாலும் கேட்பாங்க. கௌரவம் இல்லாதப்போ யாரும் உங்க பேச்ச காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவை கௌரவம் தான். அதை கேட்டு லீலாவதியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு சுதந்திரம். உங்க சுதந்திரத்தை யாரும் பறிக்க கூடாது. ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற சுதந்திரத்தை அப்படியே விட்டுடணும். அதை கேட்டு லீலாவதியோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அவ உடனே அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா, என்னோட 5 கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சுப்பா. இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சங்கரு, மாப்பிள்ள, நீ சாதாரண விவசாயின்னு நினைச்சேன். நீ சாதாரண விவசாயி இல்ல. பொண்ணுங்க மனச நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஆளு. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு என் பொண்ணை கொடுக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த விஷயம் ஊர்க்காரங்க எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. லீலாவதி சங்கரோட கல்யாணம் ரொம்ப ஆடம்பரமாவே நடந்துச்சு. பாத்தியாடா ராமோ, அந்த புரோகிதராலையும் ஜமீன்தாராலையும் செய்ய முடியாதத சங்கர் பண்ணிட்டான். உண்மைதான், பணத்தை விட படிப்பை விட உலக அறிவு முக்கியம். அது நம்ம சங்கர் கிட்ட இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறமா, லீலா, என்னுடைய சின்ன வீடும் சின்ன வயலும் உனக்கு பிடிச்சிருக்கா? இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தப்பு பண்ணதா தோணுதா? என்னங்க, என்கிட்ட இன்னொரு 5 கேள்விங்க இருக்கு. மறுபடியுமா? முதல் கேள்வி, உலகத்துல ரொம்ப ஆழமானது எது? மனசு. இல்ல, உங்க கண்ணு. 2வது கேள்வி, காலை இல்லாம ஓடுறது எது? பாம்பு. இல்ல, உங்க கூட என்னோட வாழ்க்கை. 3வது கேள்வி, கூரான ஆயுதம் எது? பேச்சு. இல்ல, உங்க பார்வை. 4வது கேள்வி, இனிப்பானது எது? தூக்கம். இல்ல, உங்க அன்பு. 5வது கேள்வி, ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? கௌரவம், சுதந்திரம். இல்ல, நீங்க. எனக்கு நீங்க தான் வேணும். சங்கர் லீலாவதி 2 பேரும் சூரியன் அஸ்தமனம் ஆகிறத பார்த்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வெளிச்சத்துல பச்சை பசேல் இருந்த வயல் தங்கம் மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சுது. சங்கரோட பொறுமை, லீலாவோட அறிவு, இது 2மே சேர்ந்து அவங்க அழகா குடும்பத்தை நடத்தினாங்க.